இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் வேளாங்கண்ணி கிளம்பிட்டோம். நைட்டு மணி 2 மணி ஆக போகுது. சரி இப்போ தான் எல்லோரும் வீட்டில் இருந்து எல்லோரும் ஒவ்வொரு ஆளாக கிளம்பி வந்துக்கிருக்கோம். பாதி பேர் தூங்கிட்டு இருக்காங்க. கிளம்பிட்டாங்களான்னு தெரில. அப்படியே இன்றைக்கி வண்டியிலே ட்ராவல் பண்ண போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. எப்பவுமே காரில் தான் போவோம், இன்றைக்கி பைக்கில் போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாங்கள் கிளம்பிட்டோம். அவங்கெல்லாம் வராங்கன்னு தெரியல. இன்னும் ஃபோன் அடித்தா எடுக்கிறதும் இல்லை. 1 மணிக்கு கிளம்புறேன்னா மணி 2 மணி ஆயிடுச்சு, இன்னும் கிளம்பாம. அவன் அண்ணனுக்கு ஃபோன் அடிக்கலண்ணா. அவன் ஒரு பைத்தியக்காரன். என்ன வெயிட்டிங் எதுவும் வருதா என்ன? எங்கடா சவுண்ட் ஏத்துறா. வீட்ல இருந்து கிளம்பியாச்சு. வாடா சீக்கிரமா. எங்க இருக்கீங்க? வாரணும் வீட்டில். வா கிளம்பிட்டாரா? வரேன். என்ன தூங்கிட்டு இருக்கியா? சார் சார் எந்திரியா. எல்லாம் வந்தாச்சு, கிளம்பு. என்ன அங்கிட்ட இங்கிட்ட திரும்பிக்கிட்டு எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிக்கிறேன். நீ பாட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கா? போஸ்ட் கொடுத்ததெல்லாம் போதும். அப்படிதான் கால் வழியே நான் லீவ் போட்டுக்கிறேன்ற மாதிரி சொல்கிறேன். மணி 2:30 ஆச்சு. கரெக்டாக நான் 1 மணிக்கு கிளம்பி ஒருத்தன் வீட்டுக்கு வந்து எழுப்பி ஒருத்தனை கூட்டி வந்தா ஒவ்வொருத்தனாக கூட்டிகிட்டு வேண்டியதாக இருக்குது. அதுவும் சில பேர் தூங்கிட்டு இருக்காங்க. இவெல்லாம் ஃபோன் அடித்தா நான் குளிக்க போகிறேங்கிறான். தூங்கிட்டியா? தூங்கலாம் இல்லை, குளிக்க தான் 12 வரையும் முடிச்சிருந்தேன்டா. அதுக்கப்புறம் எப்படி தூங்கினேன்னு தெரியல. கண்ண முடியல. அது ஒரு குளிர் வேறையா. சீட் பெல்ட் இல்லையாண்ணா வண்டியில்? சீட்டு பெல்ட் இல்லையா? சீட் பெல்ட் இல்லை. இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து புதுக்கோட்டையிலேருந்து இப்போ கிளம்பிட்டோம். மொத்தம் 3000 ரூபா செலவாகிருக்கு. இதோட போக போக எவ்வளோ செலவு பண்ண போகிறான்னு தெரில.